ஓகே. நம்ம சி ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பிரமிட் பேட்டர்ன் அப்படின்னு ஃபுல் பிரமிட் பேட்டர்ன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாரி அவுட்புட் வந்திருக்கும். ஸ்டார் எல்லாமே சென்டர்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்கிற மாரி குடுத்துருக்கணும். அதே மாரி நம்பர் யூஸ் பண்றப்போ, நம்பர் சென்டர்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்கணும். ஆல்ஃபாபெட் யூஸ் பண்றப்போ, ஆல்ஃபாபெட் சென்டர்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்கணும். ஸோ இந்த மாரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரமிட் பேட்டர்ன் ஃபுல் ஓகேங்களா? இது வந்து சென்டர்ல பிரிண்ட் ஆகி வரணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த சி ப்ரோகிராம் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ இதுல வந்து இந்த ஹாஷ் இன்க்ளூட் என்ன பண்ணுது? windows.h என்ன பண்ணுது? இந்த இன்டிஜர் டேட்டா டைப், கேரக்டர் டேட்டா டைப்பு, டூ வைல் இதெல்லாம் என்ன பண்ணுது? அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற நெறைய சி ப்ரோகிராம் பேட்டர்ன் டியூட்டோரியல்ல சொல்லியிருக்கிறோம். ஸோ அது வேணும்னா சி ப்ரோகிராம் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க நம்ம சேனல்ல. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் ஓகேங்களா? இந்த சேனல் நேம்ல சி ப்ரோகிராம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா, பேட்டர்னுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத பார்த்துக்கலாம். இப்ப நம்ம எத மட்டும் சொல்லப் போறோம்னா, இந்த ஃபார் லூப் பத்தி மட்டும் தான் சொல்லப் போறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்மளுக்கு பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது. மத்த விஷயங்கள்லாம் எல்லா பேட்டர்ன் லாஜிக்லயும் நான் காமனா சொல்லியிருப்பேன். இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹாஷ் இன்க்ளூட் std.h அப்படிங்கிறது ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்புட், அவுட்புட் வேலை செய்றதுக்காக. windows.h வந்து நம்மளுக்கு டிலே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் டிலே ஆகணுங்கிறது நம்மளுக்கு அந்த டிலே ஆகுற டைம்ல பார்த்தீங்கன்னா, அது எப்படி அந்த வொர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்லோவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? அப்புறம் மெயின் ஃபங்ஷன் நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டு இங்க முடிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளார இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ல நம் அ ஒரு 4 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? கேரக்டர்ங்கிற டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். டோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, அ அதாவது ப்ரோகிராம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். யூசர் வந்து எக்ஸிட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டோ வைல் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இந்த வைல் கண்டிஷன் படி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகே. யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குறோம். என்டர் நம்பரு. இந்த நம்பர் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம் ஸ்கேனப் யூஸ் பண்ணி. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? பிரிண்ட்எஃப்ல. இப்போ ஃபார் லூப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி அவுட்புட் வேணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அது எல்லாமே சென்டர்ல பிரிண்ட் ஆயிட்டு வரணும். ஸோ அதுதான் இதனோட லாஜிக். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபார் லூப்ல i is equal to 1, i less than number, i plus plusன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ யூசர் வந்து என்ன என்டர் பண்றாங்க இந்த நம்பர்ல, ஒரு நம்பர் என்டர் பண்றாங்க. நம் ஈக்குவல் டூ அ ஒரு 5ன்னு ஒரு நம்பர் என்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ இந்த இடத்துல i ஈக்குவல் டூ 1ன்னு இருக்கு நம்மளுக்கு. நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம் 1ன்ட்டு. அடுத்தது i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல i வந்து என்னது நம்மளுக்கு 1. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர்ங்கிறது என்னது நம்மளுக்கு இப்ப யூசர் வந்து என்ன என்டர் பண்ணியிருக்காங்க 5ன்னு என்டர் பண்ணியிருக்காங்க. 5 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்னது ட்ரூ. ட்ரூன்னு உடனேயும் இந்த ஃபார் லூப்ப வந்து பார்க்கும். ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபார் லூப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, k ஈக்குவல் டூ 1 அப்படின்னு நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வேல்யூ ஒரு கண்டிஷன் குடுத்து வச்சிருக்கிறோம். 2வது கண்டிஷன்ல k லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதோட என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? -i அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது என்ன பண்றது அப்படின்னா, k வோட வேல்யூ என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இங்க 1ன்னு குடுத்து வச்சிருக்கிறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்பர்ங்கிறது என்னது? யூசர் என்ன என்டர் பண்ணியிருக்காங்க? 5ன்னு என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 5 தான் நம்ம இங்கேயே என்டர் பண்ண போறோம். மைனஸ் i அப்படின்னு குடுத்துருக்கோம். i யோட வேல்யூ என்னது? 1. ஓகேங்களா? இது எதுக்காக இந்த -1 குடுத்து இந்த மாரி கண்டிஷன் குடுத்துருக்கோங்கிறது நம்ம அவுட்புட் வர வர நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனோட ஃபைனல் என்ன வரும்? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5 - 1 நம்மளுக்கு என்னது? 4. ஓகேங்களா? 4. அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல? ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல உருவாகும். ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும். அடுத்தது திருப்பியும் இந்த லூப் வந்து இந்த ஸ்லீப் வந்து எதுக்காக குடுத்துருக்கோம்னா, இந்த windows.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல இருந்து இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஆ
இதுல வந்து பார்த்தீங்கன்னா 500 0.5 செகண்ட்ஸ் 500 குடுத்துருக்கேன். அப்போ 0.5 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிலே ஆகும். அதாவது அந்த டேஷ் லைன் பிரிண்ட் ஆகுறதுக்கு. ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறதுக்கு. அப்பதான் நம்ம டிலே எதுக்காக குடுத்துருக்கேன்னா, அப்படி குடுத்திருந்தோம்னா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 0.5 செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு டிலே ஆனா, ஒரு பிரிண்ட் ஆகுறது, அதாவது ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதுக்காக குடுத்துருக்கேன் நானு. ஓகேங்களா? இது குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ கே வந்து ஒரு டைம் இன்கிரிமென்ட் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு என்னவாகும்? 2வா மாறிடும் இங்க. ஓகேங்களா? வந்து இந்த இடத்துல 2வா மாறிடும். எல்லா பக்கமும் 2வா மாறிடும். அப்போ ஆ நம்பர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஐல எந்த சேஞ்சஸும் இல்ல. 2 வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிடுச்சுன்னா, சாரி 1 வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆயிடுச்சுன்னா, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 4. அப்போ கண்டிஷன் ட்ரூங்கிறப்ப இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாரி 2 வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப 3 அப்படின்னு மாறும். அப்ப இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூவாக நம்மளுக்கு இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ 4 ஆகுறப்போ இன்னும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ கண்டிஷன் 5 ஆகுறப்போ, அதாவது இன்கிரிமெண்ட் ஆகி 5 ஆகுறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு வெளில வந்துரும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபார் லூப்க்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஃபார் லூப்க்கு வர ஆரம்பிச்சதுன்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இங்க j ஈக்குவல் டூ 1 அப்படின்னு நம்ம தான் குடுத்துருக்கிறோம். கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டு I மைனஸ் 1 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஜேயோட வேல்யூ என்னது? இப்போ நம்மளுக்கு கரண்ட்டா 1 இருக்குது. அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? 2 குடுத்துட்டு ஐயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1. ஸ்டார்ட்டிங் லிங்கோட வந்து ஐயோட வேல்யூ 1. அப்புறம் -1 நம்ம குடுத்துருக்கோம். எதுக்காகன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த 3 நா ஸ்பேஸ் கிரியேட் ஆகி வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இங்க வந்துருச்சு. இப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2 இன்டு 1 மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆ இதுல நம்ம என்ன இந்த இடத்துல ஆப்பரேட்டர் சி புரோகிராம் பொறுத்தவரைக்கும் ஆப்பரேட்டர் ப்ரிசிடென்ஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குது அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனுக்கு. ஓகேங்களா? அப்ப 2 இன்டு 1 நம்மளுக்கு என்னது 2 தான். ஓகேங்களா? 2 ஆ 2 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? 2 மைனஸ் 1 1. அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1ன்னா கண்டிஷன் என்னது நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூன்னு உடனே நம்மளுக்கு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். 1 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். திருப்பியும் நெக்ஸ்ட் லெவல்ல ஜே வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப இந்த இடத்துல 2 அப்படின்னு மாறும். அப்ப கண்டிஷன் ஃபெயில் தானே. ஃபெயில் ஆன உடனேயும் நம்மளுக்கு ஸ்லாஷ் n போயிட்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்து நின்னுக்கும் இங்க. நெக்ஸ்ட் லைன்ல வந்து நின்னுட்டு இப்போ வந்து ஐ வந்து நம்மளுக்கு ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? ஐ வந்து ஒன் டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு ஐ என்னவா மாறும்? 2ன்னு மாறும். அப்ப ஐ லெஸ் தென் நம்பர் அப்போ இங்க வந்து என்னது? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ன்னு வரும். அப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்போ மறுபடியும் இந்த லூப்க்குள்ளார வரும். இந்த லூப்புக்குள்ளார வந்து ஃபர்ஸ்ட் இருந்து வேலைய செய்ய ஆரம்பிக்கும். அப்ப கே வந்து நம்மளுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் அதே 1 தான். ஓகேங்களா? கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் மைனஸ் ஐ. ஆ இப்போ கே வந்து என்னது? 1 தான். இங்கேயும் நம்மளுக்கு கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நம்பர் மைனஸ் ஐ. இப்போ ஐயோட வேல்யூ மட்டும் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு? 2ல இருந்து 1ல இருந்து 2வா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப 5 மைனஸ் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல? 3யா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதோட கேவோட வேல்யூ 1 தான். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். மறுபடியும் 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். 2வா மாறும். மறுபடியும் 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். 3யா மாறும். அப்போ 3 ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் அடுத்தது? இங்க வரும். ஸோ, அடுத்து இந்த கண்டிஷன் 4ஆ மாறுறப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் விட்டு வெளில வந்துரும். அப்ப இந்த லூப் நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த லூப் ரன் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த லூப் ஜே வந்து 1ன்னு வச்சிருக்கோம். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2 இன்டு ஐ மைனஸ் 1. அப்ப ஜேங்கிறது நம்மளுக்கு 1 தான். 2 இன்டு ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? 2வா மாறியிருக்கும். ஓகேங்களா? அப்ப 2 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். அப்போ 2 இன்டு 2 ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்ப 2 இன்டு 2 நம்மளுக்கு 4ஆ இருக்கு. 4 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு 3ஆ இருக்கும். ஜேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 1 தான். ஓகேங்களா? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும்.
ஓகேங்களா? அப்போ திருப்பியும் ஜே வந்து இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகுறப்ப 2ஆ மாறும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 அதே மாரி 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 அவங்களுக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்புறம் மட்டும் என்ன ஆகும்? எக்ஸிட் ஆயிரும். வெளிய வந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்டார் அப்புறம் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து 4ஆ மாறும். கண்டிஷன் ஃபெயில் ஆச்சோனயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன் போய் நின்னுக்கிட்டு இத விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? இங்க வந்துரும். இங்க வந்துட்டு I என்னது திருப்பியும் I வந்து 2ல இருந்து 3ஆ இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் அதாவது இந்த I லெஸ் தென் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு மாறணும். 6ஆ மாற வரைக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த மாரி பேட்டர்ன்ல ஒரு ஸ்டார் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிஷன்லயே பார்த்தீங்கன்னா, J எல்லாத்துக்குமே 1 குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? K 1 குடுத்துருக்கிறோம். I 1 குடுத்துருக்கோம். அப்புறம் முக்கியமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டூ I அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஏன் இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா 2 குடுக்கணும்? வேற லெட்டர் எதுவும் குடுக்கக்கூடாதா? அப்படின்னா, இல்ல. நீங்க வேற லெட்டர் ஏதாவது குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்து கரெக்ட்டா சென்டர்ல பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈவன் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம். 2 யூஸ் பண்றதுனால மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார் இந்த ப்ரோகிராமுக்கு கரெக்ட்டா சென்டர்ல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனுடைய லாஜிக். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ரோகிராம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். இப்போ வந்து இத வந்து நான் சேவ் பண்ணிட்டு, பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ம். ரன் குடுத்தா என்டர் நம்பர் கேட்குது. நம்மகிட்ட யூசர் கிட்ட கேட்குற மாரி என்டர் நம்பர் கேட்குது. நான் என்ன பண்றேன்னா 5 அப்படின்னு என்டர் பண்றேன். என்டர் பண்ணேன்னா, யூ என்டர் நம்பர் இஸ் 5ன்னு சொல்லி வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த 5 செகண்ட்ஸ் 0.5 செகண்ட்ஸ் டிலேல நம்மளுக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ ஸ்லோவா தெரியுது. இது ஒரு வேள அந்த அந்த 0.5 செகண்ட்ஸ் டிலே குடுக்காம இருந்தேன்னா, நம்மளுக்கு கன்டினியூஸா ஸ்டார் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுடும். இந்த ஸ்பேஸ் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 0.5 செகண்ட்ஸும், 0.7 செகண்ட்ஸும் டிலே குடுத்துருக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, 7ன்னு ஒரு நம்பர் குடுத்து, டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. நான் எஸ் ஆர் நோ கேட்டுட்டு, எஸ் அப்படின்னு குடுத்துட்டு, திருப்பியும் நம்மளுக்கு லூப் உள்ள போயிருச்சு. அதாவது யூசர் வந்து எக்ஸிட் குடுத்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். இப்ப நான் வந்து 6ன்னு குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். யூ என்டர் நம்பர் இஸ் 6ன்னு சொல்லி வந்துட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல 6 ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ, இதே பேட்டர்ன வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது அ நம்பர எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்பரை எப்படி பிரிண்ட் பண்றது? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட் எப்படி பிரிண்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ எஸ் ஆர் நோன்னு கேட்குது. நான் நோ குடுத்துட்டு, என் கீபோர்ட்ல என்டர் கீ பிரஸ் பண்றேன். எக்ஸிட் ஆகி வெளிய வந்துருச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நம்பர பிரிண்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். என்னது அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலா %d நம்பர பிரிண்ட் பண்ண போறோம். கமா குடுத்துட்டு நம்ம நம்பர் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்பர் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அப்படியே 2 இன்கிரிமெண்ட் ஆகணும். அப்ப 1 பிரிண்ட் ஆகணும்னா, அந்த ஜேவ எடுத்துக்கலாம். ஜேவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஜே பிளஸ் 1 குடுத்தோம்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது? 0 குடுத்துறோம். ஓகேங்களா? 0 குடுத்தோம்னா சரி 1 குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டேன். ஜே வந்து இப்போ நம்மளுக்கு 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, ஜே வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, ஜே வந்து ஆல்ரெடி 1 தான் இருக்கு. அப்போ 1 பிளஸ் 1 நம்மளுக்கு 2ஆ மாறிடும். ஓகேங்களா? எடுத்த உடனே 2 தான் பிரிண்ட் பண்ணும். நம்ம ஜே குடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்குமா? இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, இத போயிட்டு பில்ட் குடுத்துட்டு, பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ஸோ அவுட்புட் கரெக்ட்டா வருமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 5 குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. 1, 2, 3 லூப் வந்து கரெக்ட்டா ரன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் பிரமிட் பேட்டர்ன்ல ஃபுல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேட்குது. நான் எஸ் குடுத்துட்டு கீபோர்ட்ல 4ன்னு குடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து 0.5 செகண்ட்ஸ் டிலேல நம்மளுக்கு நம்பர் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்டார்ட்டிங் ப்ரோகிராம் சி கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம் குடுக்கும். ஓகேங்களா? இது நான் நோ குடுத்துட்டு எக்ஸிட் குடுக்குறேன்.
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து நம்பர பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆல்ஃபாபெட்ட பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ஃபாபெட் பிரிண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். என்னன்னா, இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ இந்த ஜேவ மட்டும் நம்ம 0வா மாத்துனா போதும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகணும் அப்டின்னா சொல்றேன். ஓகேங்களா? ஜே மட்டும் 0வா மாத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1க்கு பதிலா நாம 2ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல %Dக்கு பதிலா நம்மளுக்கு கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகணும். அதனால இத போட்டுக்கிட்டோம். ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல ஏங்கிற லெட்டரு பிளஸ் ஜே அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்கும்? இந்த மேல இருக்கிற லூப் இந்த லூப் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்க என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஜேவ வந்து 0ன்னு செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டு ஐ அப்படியே தான் இருக்குது. மைனஸ் 1க்கு பதிலா நம்ம 2 அப்படின்னு நம்ம மேனுவலா நம்ம வச்சிருக்கோம். ஏன்னு பாருங்க இங்க. இப்ப ஜே வந்து 0 தான். 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டு ஐ வந்து நம்மளுக்கு என்னது ஸ்டார்ட்டிங் வர்றப்போ ஃபர்ஸ்ட் 1. ஓகேங்களா? இப்ப நம்ம ஆல்ரெடி 1 இருந்தத நம்ம வந்து 2ன்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுபடி பார்த்தோம்னா, 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டு 1 நம்மளுக்கு என்னது 2 தான். 2 மைனஸ் நம்மளுக்கு என்னது 1ங்கிறது என்னது 2 ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன வரும் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0. ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆஃப் %Cல ஏ பிளஸ் 0 அப்படின்னு வர்றப்போ ஏ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏ வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கி வேல்யூ அப்படி சொல்றாங்க. ஆஸ்கி வேல்யூல 65 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறதுக்கு அசைன் ஆயிருக்கும். அதுவும் 66 அப்படிங்கிறது பிக்கு அசைன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி 67 அப்போ 67 வந்து நம்மளுக்கு சிக்கு அசைன் ஆயிருக்கு. இப்படியே வந்து ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த வேல்யூ வந்து அதுக்கு அசைன் ஆயிருக்கும். ஆஸ்கி பொறுத்தவரைக்கும். ஆஸ்கி நம்பர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ நம்மளுக்கு இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். 2ன்னு இன்கிரிமெண்ட் 2ங்கிறது இந்த ஜேங்கிறது என்ன ஆகுது நம்மளுக்கு 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? 1 இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ ஏ பிளஸ் ஜே அப்படிங்கிறப்போ 66 பிரிண்ட் ஆகும். அதாவது பி பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்னொரு டைம் லூப் ரன் ஆகுறப்போ 67 பிரிண்ட் ஆகும். அதாவது ஏ பிளஸ் ஏ வந்து 3 டைம் வந்து ஜே வந்து 3 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப 67 ஆட் ஆகி வரும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஸோ இத நம்ம சேவ் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டா, பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். ரன் குடுத்தோம்னா, இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த என்டர் நம்பர்ல நான் வந்து எப்பவும் போல 5 குடுக்குறேன். ஸோ யூ என்டர் எ நம்பர் இஸ் 5ன்னு சொல்லி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிரிண்ட் ஆயிருக்குது. அப்புறம் ஏ, பி, சி பிரிண்ட் ஆகும். அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சி ப்ரோகிராம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சென்டர்ல வந்து பிரமிட் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி பார்த்திருக்கோம். இது வந்து ஸ்டார் பிரமிடு, அடுத்தது நம்பர் பிரமிடு, அடுத்தது ஆல்பாபெட் பிரமிடு, சென்டர்ல பிரிண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்தது வந்து நோ குடுத்துட்டு எக்ஸிட் குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு பிரமிட் பேட்டர்ன்ல ஃபுல் சென்டர். ஓகேங்களா? சி ப்ரோகிராம்ங்கிற பிளேலிஸ்ட்ட வந்துட்டு எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற நம்ம சேனல்ல சர்ச் பண்ணீங்கன்னா, இன்னமும் நெறைய விஷயங்கள் இத பத்தின அதாவது இங்க சொல்லப்படாத அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சாய்ஸு, ஆ இந்த ஆர் ஆப்பரேட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்த பேட்டர்ன்ல எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே. இன்னமும் பேட்டர்ன் புரோகிராம பத்தி நம்ம இதுல பார்க்கலாம் நெறையா. அதோட மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், வெப் டிசைனிங் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்டேட்டடா என்ன புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்குதோ, அத பத்தி நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் எப்படி பேசுறது ஃப்ளூயன்ட்டா தமிழ் வழியா தமிழ்ல கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஸோ தேங்க் யூ.